டாஸ்மாக பிரைவேட் ஆக்கலாமா அப்படின்ற கேள்வி கவர்மெண்ட்டுக்கு வந்திருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு, தகவல்களும் கிடைச்சிட்டு இருக்கு. ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அப்படின்றது ஒரு மோனோபாலியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குறிப்பா தமிழக அரசுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிதியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு பாட்டிலுக்கு அதிகமாக வச்சு விற்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விமர்சன பொருளாக மாறி அது இன்றைக்கு ஹிஸ்ட்ரியிலே இடம்பெற்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த டைம் பீரியட்ல டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு அதிகமாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றத டிவிகே கவர்மெண்ட் ரொம்ப கீனாக அதில் ஒர்க் பண்ணி இப்போ டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அதிகமான சம்பளம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதிகமான அவங்களுடைய சம்பள உயர்வு அப்படின்றது நடந்திருக்கு. அதுவும் மற்ற எந்த துறைகள்லையும் இல்லாம டாஸ்மாக்ல அதிகரிச்சதுக்கு காரணம் அந்த ஊழியர்கள் சிரமத்தில் இருக்கிறதுனால தான் 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அமைச்சருக்கு போன ஒரு காரணத்தினால அதை டிஸ்கஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு சம்பள உயர்வு அப்படின்றது நடந்திருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம டாஸ்மாக பிரைவேட்க்கு மாத்தலாமா அப்படின்ற டிஸ்கஷனும் போயிட்டு இருப்பதா செய்திகள் கிடைச்சிருக்கு. இதுக்கு நிறைய விமர்சனங்களும் நிச்சயமாக வரும். ஏன்னா இதனுடைய விளைவுகள் என்ன மாதிரி ஆகும் அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. அதே சமயம் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் கிட்டேயே செய்தியாளர்கள் கிட்ட இருந்தே வந்து கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. சில பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. குறிப்பா அது என்னதான் டாஸ்மாக் மது வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் தரப்புல இருந்து கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சாலும் இது ஒரு பிசினஸா பார்க்கும் பொழுது மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இல்ல மற்ற பிராண்ட் வந்து டாஸ்மாக்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது கம்ப்ளைண்டா வந்திருக்கு. அதையும் வந்து இப்போ மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைச்சிட்டு இருக்கு. மற்ற பிராண்டும் கிடைக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்களாம். ஸோ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் படி தெளிவா பாத்திரலாம். ஸோ இப்போ டிவிகே கவர்மெண்ட்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா எல்லாரும் பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க பாட்டிலுக்கு. அதை கிட்டத்தட்ட 1500 இருந்து 1700 கடைகள் வரைக்கும் 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா வாங்காம தடுத்திருக்கிறாங்க. அது வந்து வாங்கினாங்கன்னா சீரியஸான ஒரு இஷ்யூவா பார்க்கப்பட்டு அவங்க மேல சீரியஸான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை கன்சர்னிங்கா எடுத்து ஊழியர்களுக்கு சம்பளத்தை வந்து அதிகரிச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு நடவடிக்கையும் நாங்க வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருந்தாங்க. இப்போ அதன் விளைவா 1500 இருந்து 1700 கடைகள் வரைக்கும் அவங்க 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தி இருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல குறிப்பா நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களா இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள்லயே அதிகமான பிராண்ட்ஸ் வந்து கிடைக்குது. டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அந்த பிராண்டுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது அதனாலே அதிகரிக்குது அப்படின்றதுனால கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்றதுனால வேறு சில பிராண்டையும் கொண்டு வர்றதுக்கான திட்டங்களும் போயிட்டு இருக்கு. இதனால ஒரு பிராண்டுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹைரார்கியில அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்தி எல்லாருக்கும் போற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளானும் இருக்குதான். ஃபைனல் டெசிஷன் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருப்பதா செய்திகள் கிடைச்சிருக்கு. 2003க்கு முன்னாடி டாஸ்மாக் அப்படின்றது பிரைவேட் செக்டார் கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் டாஸ்மாக் அப்படின்றதே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி லிக்கர் ஷாப்ஸ்லாம் வந்து பிரைவேட்டா தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பிரைவேட்டுக்கு கொடுக்கறதுனால இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஸ்டடியும் வந்து தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இதனால பிளாக்ல சேல் பண்றது, இல்லீகலா சேல் பண்றது அதிகரிக்குமா, குவாலிட்டி எப்படி வந்து பாக்குறது, இல்லீகல் சேல்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், அதே மாதிரி வேற யாராவது வந்து விற்கிறது லீகலா அதுக்கான லைசன்ஸ் வாங்காம வேற யாராவது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். பிரைவேட்டுக்கு போறது மூலமா வேற என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டடி பண்ற டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருப்பதா செய்திகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் சில சேஞ்சஸ், குறிப்பா யூத்துக்கு டாஸ்மாக் மூலமா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குடும்பங்களை டாஸ்மாக் அழிக்குது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் அதிகமா இருக்குது. அதுக்கு வந்து செவிசாய்க்கிற வகையில குறிப்பா யூத் 21 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய கிளாஸஸ், அதே மாதிரி அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காலேஜஸ்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கண்டக்ட் பண்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மாக் மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிவிகே கவர்மெண்ட் வந்து முனைப்பா அதுக்கான ஒரு வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுலயும் சில அரசியல் விஷயங்கள் பார்க்கப்படுது. டாஸ்மாக் அப்படின்னு வரும்பொழுது அங்க சில பிராண்டோடைய லிக்கர் வந்து விற்கப்படுது. அந்த பிராண்ட் யாரோடதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய நிர்வாகிகளே நிறைய பேர் வந்து குறிப்பா சில பேர் வந்து இந்த பிராண்ட் வந்து ரன் பண்றாங்க.
அந்த பிராண்டு குறிப்பா அதையே நிறைய விற்க வைத்து அதுக்கான ஒரு ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. அதனாலேயே மல்டிபிள் பிராண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிவிகே கவர்மெண்ட்ல டிசைட் பண்றாங்களாம். கரண்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல 8 தான் வந்து சேல் பண்றாங்க. அந்த 8 பிராண்ட்ஸ்ல 2 பிராண்ட் தான் அதிகமா சேல் ஆகுது. ரொம்ப நாளாவே டிமாண்ட் அப்படின்றது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இருக்குதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை, எங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து எங்களுடைய ஃபேவரட் பிராண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை எல்லாம் இருக்கான். அதுக்கான ஒரு விஷயமா 8 பிராண்ட்ல கிட்டத்தட்ட 2 பிராண்ட் தான் அதிகமா சேல் ஆகுது. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போறாங்களாம். அல்டிமேட்டா மக்களுடைய நலனை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ எப்படி வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்களோ அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது இந்த கடைகளை மூடுறது தான் அப்படின்றதும் அந்த ஒரு டிஸ்கஷன்ல இருந்ததாக செய்திகள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டாஸ்மாக்ல 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கக்கூடாது, அதிகமா எம்ஆர்பி பிரைஸ் என்ன இருக்கோ அதுதான், மார்க்கெட் ரீட்டைல் பிரைஸ் வந்து என்ன இருக்கோ அதுக்கு தான் சேல் பண்ணணும், அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் வாங்கினா கூட நடவடிக்கை எடுப்போம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி எங்க இதுக்கான எஃபெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லன்னு பாத்தீங்கன்னா இது கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா குறிப்பா சென்னை, சேலம், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இதுக்கான எஃபெக்ட் அப்படின்றது இருக்கு. இன்னும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ன்னு வரும்பொழுது மதுரை, கோயம்புத்தூர் இந்த 2 பகுதிகளிலும் இன்னும் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் ரிப்போர்ட்ஸ் படி கொடுத்திருக்காங்க. சிஎம் விஜய் அவர்கள் மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி கேம்பெயின்ல எல்லா இடங்கள்லயும் டாஸ்மாக் பற்றிய ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா ஓவர் சார்ஜ் பண்றதுன்றது அதிமுக, திமுகவினருடைய அங்கங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுக்கு போய் சேருது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்றதா இதோட அல்டிமேட் எய்ம். அதே சமயம் மக்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த ஒரு திட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாஸ்மாக் லிக்கர் அப்படின்றதே ஒரு சமுதாயத்துக்கு இழுக்கா வந்து பார்க்கப்படுது. ஒரு சமுதாயத்தை சீர்கெடுக்கிற வகையில இந்த மதுபானம் அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அரசே இந்த மதுபான கடைகளை ரன் பண்ணணுமா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. 2025 2026 அந்த டென்யூர்ல மட்டுமே டாஸ்மாக்ல இருந்து கிடைச்ச ரெவென்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48,000 கோடி ரெவென்யூ அப்படின்றது அதுல இருந்து மட்டுமே வந்திருக்கு. அரசாங்கத்துக்கு பெரிய அளவு கஜானாவுக்கு வரக்கூடிய காசு அப்படின்றது டாஸ்மாக்ல இருந்து வருது. இருந்தாலும் இது வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது அரசாங்கமே ரன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கான். ஸோ இதனால வந்து பிரைவேட்டுக்கு மாத்துறதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் பிரச்சனைகள் வருமா, சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண தவறுவாங்க, அதனால ஹெல்த் இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமே அப்படின்றதுனாலே டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து மல்டிபிள் பிராண்ட்ஸ் கொண்டு வரதுல ஃபோக்கஸ் பண்றாங்களாம். பெங்களூர்ல கிடைக்கிற அதே பிராண்டை சேல் பண்ணாம தமிழ்நாடு என்ன மாதிரியான கொண்டு வர போறாங்க அப்படின்ற அந்த டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. இந்த பிராண்ட் அதிகரிக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாவே நிறைய கருத்துகள், நிறைய டிமாண்ட் அப்படின்றது அரசுக்கு போயிட்டே இருக்கு அப்படின்றதுனாலேயே அதான் அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கிற வகையில இந்த ஒரு டிஸ்கஷன் ஆன் ஆகி இப்போ அதுக்கான ஒரு விஷயத்த நடவடிக்கையில கொண்டு வர திட்டம் போடப்பட்டு இருக்கு அப்படின்றதுதான் இப்போதைக்கு இந்த ஒரு துறையில கிடைச்சிருக்கக்கூடிய ரீசன்ட் அப்டேட். ஆனா இதுல என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கே 48,000 கோடி வரைக்கும் ஒரு வருஷத்திலேயே வருது அப்படின்னா இது ஒரு பிரைவேட் செக்டாருக்கு போகும்போது அது இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழல் தான் மாறும். எப்பவுமே அரசாங்கத்தோட ரன் பண்ணும்போது கவர்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது மக்களுடைய நலன் அப்படின்றத கண்டிப்பா வைக்கக்கூடிய கட்டாயம் அப்படின்றது அரசுக்கு இருக்கும். பிரைவேட்னு வரும்போது இதனால வந்து பண முதலைகள் ஒரு பிரைவேட்டா வந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் தானே அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு அரசியல் ரீதியான சொசைட்டல் ரீதியான கருத்துகளும் இதுல முன்வைக்கப்படுது. பிரைவேட்டா மாத்துனா இது நிச்சயம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறும். ஏன்னா 2003ல கவர்மெண்டா மாத்துறதுக்கு காரணமே குறிப்பிட்ட சிலர்கிட்ட அதிகமான பணம், இந்த லிக்கர் அப்படின்றது நிறைய சேல் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கு அப்படின்றப்போ அதனால நிறைய பேர் வந்து பணம் வந்து சேகரிக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டுமே அதுக்கான ஒரு அத்தாரிட்டி வாங்கி சேல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்றாங்க அப்படின்றப்போ அது கவர்மெண்ட் வரும் பொழுது அது ப்ராஃபிட்டா கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படின்றப்போ அது மக்களுக்கே வந்து திருப்பி செலவு பண்றதுக்கான வாய்ப்பு தானே ஏற்படுது. இதுவே வந்து பிரைவேட் கிட்ட போகும்போது அது தனிப்பட்ட நபரினுடைய ஒரு பணமா மாறுது அப்படின்றப்போ இதுல தனியார் சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த உணர்ந்ததான அரசாங்கம் 2003ல இதை அரசே வந்து செயல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாத்துனாங்க. இப்போ இந்த மாதிரியான சொசைட்டல் கன்சர்னுக்காக திருப்பி அதை பிரைவேட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா அது இன்னும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துமே தவிர இது எந்த வகையில மக்களுக்கு பலன் தரும் அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் பிரைவேட்டுக்கு போனா நல்லதா கெட்டதா? உங்க பார்வைகளை கமெண்ட்ல சொல்லுங்க.